இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். இந்திய எல்லையில் பாகிஸ்தான் தனது போர் விமானங்களை குவித்து வரும் நிலையில் தாக்குதலை எதிர்கொள்வது குறித்து டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 29 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து இந்தியா எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு தனது ராணுவ படையுடன் தயாராகி வரும் நிலையில் பாகிஸ்தானும் இந்திய எல்லையில் தனது போர் விமானங்களை குவித்து வருகிறது. இந்நிலையில் விவகாரம் தொடர்பாக டெல்லியில் மோடி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். கடந்த மார்ச் 14ஆம் தேதி தொடங்கிய தமிழ்நாடு சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மார்ச் 14ஆம் தேதி தொடங்கியது. அன்றைய தினம் பொது பட்ஜெட்டும் 15ஆம் தேதியன்று வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டது. பட்ஜெட் குறித்து மார்ச் 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை விவாதம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மார்ச் 24ஆம் தேதி முதல் துறைவாரியான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. கடைசி நாளான இன்று காவல்துறை மற்றும் தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறைக்கான மானிய கோரிக்கைகள் குறித்து விவாதம் நடத்தப்பட்டது. பின்னர் பேரவைத் தலைவர் அப்பாவு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். அரசு உத்தரவை மீறி மாணவர்களிடம் 3,14,00,000 ரூபாய் கூடுதல் கட்டணத்தை கல்லூரிகள் வசூல் செய்துள்ளது சிஏஜி அறிக்கையில் அம்பலமாகியுள்ளது. இளநிலை படிப்புகளுக்கு 48 ரூபாயும் முதுநிலை படிப்புகளுக்கு 58 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்க வேண்டும் என அரசின் வழிகாட்டு நெறிமுறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதனை மீறி 2021, 2024ஆம் ஆண்டுகளில் 72 கல்லூரிகளில் 1,30,000 ரூபாய் அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. அரசின் கவனத்திற்கு இதனை கொண்டு சென்றும் நடவடிக்கை இல்லை எனவும் சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026இல் திராவிட மாடல் அரசின் 2.0 வரும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் காவல் மற்றும் தீயணைப்புத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அவர், அதிமுக ஆட்சியாளர்களின் நிர்வாக சீர்கேட்டால் நிர்வாகம் கட்டமைப்பு கட்டாந்தரையில் ஊர்ந்து கொண்டிருந்ததாக சாடிய அவர், 7வது முறையாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிதான் அமையும் என்றார். மேலே பாம்பு கீழே நரிகள், குதித்தால் அகழி என பல்வேறு தடைகளை தாண்டி தமிழகம் சாதித்து வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். ஆதிக்குடிகளை இழிவுபடுத்தும் காலனி என்ற சொல் பொது புழக்கம் மற்றும் அரசு ஆவணங்களிலிருந்து நீக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்ட அவர் 102 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். செப்டம்பர் 6ஆம் தேதி காவலர் நாளாக கொண்டாடப்படும் என அறிவித்த அவர், 12 கோடி ரூபாயில் 80 ரோந்து வாகனங்கள், ஓமந்தூரார் மருத்துவமனை, பெரம்பூர் பெரியார் நகர் அரசு மருத்துவமனைகளில் புறகாவல் நிலையங்கள், கோவையில் 5 கோடி செலவில் பயங்கரவாத தடுப்பு பிரிவு அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கில் கல் விழாதா என்று துடிப்பவர்களின் எண்ணத்தில் மண் தான் விழும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டனர். சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் அதிமுக ஆட்சி ஊர்ந்து சென்றதாக கூறினார். இதனை எதிர்த்து பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் முதலமைச்சரின் கருத்தை அவை குறிப்பிலிருந்து நீக்க வலியுறுத்தினர். அப்போது ஊர்ந்து என்பதை தவழ்ந்து என மாற்றிக்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் கூறினார். இதனால் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் எழுந்து நின்று முழக்கமிட்டனர். தவழ்ந்தோ ஊர்ந்தோ என்பது அன்பார்லிமெண்டரி வார்த்தைகள் அல்ல எனவும் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். காவல்துறை தொடர்பான கேள்வியை கேளுங்கள், மற்ற துறை கேள்வியை கேட்கக்கூடாது என சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனை சபாநாயகர் கடிந்து கொண்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. சட்டசபையில் கேள்வி பதில் நேரத்தின் போது நெய்வேலியில் குடிநீர் குளம் சம்பந்தமாக சில கோரிக்கைகள் முன்வைக்க தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் முயன்றார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவு, காவல்துறை மானியத்தில் கேள்வி இருந்தால் மட்டும் கேளுங்கள், மற்ற துறை விவாதங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது, மற்ற துறை கேள்வியை கேட்பது சரியில்லை என்றும் 55 விதியின் கீழ் காவல்துறையில் கேள்வி கேட்பதற்கு மட்டும் உறுப்பினர்களுக்கு அனுமதி என்றார். கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க வகை செய்யும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்ட மசோதாவுக்கு காங்கிரஸ், தவாக, சிபிஎம், சிபிஐ, விசிக கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. பணக்கடன் வழங்கும் நிறுவனங்களின் வலுக்கட்டாய வசூலில் இருந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களை காக்க இச்சட்ட முன்வடிவு கொண்டு வரப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 15 தனியார் விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவியருக்கு மாதாந்திர உணவு மானிய தொகை உயர்த்தி வழங்கப்படும் என பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் வாடகை கட்டடங்களில் இயங்கும் 7 கல்லூரி மாணவியர் விடுதிகளுக்கு சொந்த கட்டடம் கட்டப்படும் எனவும் சீர்மரபினர் நலப்பள்ளி விடுதிகள் கல்லூரி விடுதிகளாக நிலை உயர்த்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வியை மேற்கொள்வதற்காக டாப் சென்கோ மூலம் கடன் உதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மை மாணவர்கள் 10 பேர் வெளிநாடுகளில் பட்ட மேற்படிப்பு மேற்கொள்ள கல்வி உதவித்தொகை வழங்க திட்டம் அமைக்கப்படும் என்று சிறுபான்மையினர் நலத்துறை அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் சிறுபான்மையினர் துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கல்லறை தோட்டம் மற்றும் கபஸ்தானில் உள்ள பழுதடைந்த சுற்றுச்சுவர்களை சீரமைக்க முதற்கட்டமாக 10 கோடி நிதி ஒதுக்கப்படும் என கூறியுள்ளது. மேலும் புத்த, சமண, சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்கள் புனித பயணம் மேற்கொள்ள ஆண்டுதோறும் 10,000 ரூபாய் வீதம் 120 நபர்களுக்கு 12 லட்சம் மானியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்கான மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்ட மசோதாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தாக்கல் செய்தார். இதன் மீது மாமக கட்சி சார்பில் ஜவஹர்லா மற்றும் விசிக சார்பில் சிந்தனை செல்வன் ஆகியோர் பேசினார்கள். இதன் பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்கான மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 24ஆம் தேதி கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் வைக்கப்பட்ட கோரிக்கையின் மீது அதிமுக, பாஜக தவிர மற்ற கட்சிகள் ஆதரவு அளித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தால் கிராம பஞ்சாயத்துகளில் 12,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சிகளில் தேர்தலில் போட்டியிடாமல் நியமன உறுப்பினர்களாக மாற்றுத்திறனாளிகளை நியமனம் செய்யும் சட்ட மசோதா குரல் வாக்கெடுப்பின் மூலமாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இதன்படி 650 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் 12,913 மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்துகளிலும் 388 மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி ஒன்றியங்களிலும் நியமிக்கப்பட உள்ளனர். நகர்ப்புற உள்ளாட்சி மற்றும் கிராம ஊராட்சிகளில் மாற்றுத்திறனாளி ஒருவரை நியமன உறுப்பினராக நியமனம் செய்வதற்கான சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி ஒரு மாநகராட்சி மன்றத்திற்கு ஒரு மாற்றுத்திறனாளி, நகரமன்றத்திற்கு ஒரு மாற்றுத்திறனாளி, பேரூராட்சிக்கு ஒரு மாற்றுத்திறனாளி என ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் ஒரு மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினராக வைத்து குழு அமைக்க சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சிகளில் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்தால் 2 மாற்றுத்திறனாளிகளை உறுப்பினர்களாக நியமிக்கப்பட வேண்டும் எனவும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்கவும் பதவி நீக்கம் செய்யவும் அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் சட்ட முன்வடிவு பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிமுகம் செய்தார். உச்சநீதிமன்றம் கடந்த 8ஆம் தேதியன்று பிறப்பித்த தீர்ப்பின்படி முதலமைச்சரால் முன்மொழியப்பட்ட 10 சட்ட மசோதாக்களும் ஒப்புதல் பெற்றதாக கருதப்படுகிறது. இதனால் 18 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தரை நியமிக்கவும் பதவி நீக்கம் செய்யவும் அரசுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. 3வது குழந்தை பெற்றுக்கொள்ள அரசு சலுகை வழங்க வேண்டும் என சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் பர்கூர் மதியழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் மக்கள் தொகை எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் 3வது குழந்தையை பெற்றுக்கொள்ள முன்வரும் பெற்றோர்களுக்கு அரசு சலுகைகள் வழங்க வேண்டும் என கூறிய திமுக உறுப்பினர் பர்கூர் மதியழகன், மக்கள் தொகை குறைவதால் தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் அதனை கருத்தில் கொண்டு சலுகை அளிக்குமாறும் கோரிக்கை வைத்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெல்லும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் ஜமாலியா லேன் பகுதியில் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். 130 பயனாளிகளுக்கு வீட்டின் சாவிகளை வழங்கிய அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இதனை தெரிவித்தார். தேர்தல் பணிகளை ஏற்கனவே தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். டெல்லியில் பிரதமர் மோடியை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசியுள்ளார். டெல்லி சென்றுள்ள அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேற்று சந்தித்து பேசினார். சுமார் அரை மணி நேரம் வரை நீடித்த இந்த சந்திப்பில் வரவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டன. அடுத்ததாக நயினார் நாகேந்திரன் பிரதமர் மோடியை சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பின் போது தமிழக அரசியல் நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் பேசப்பட்டதாக தெரிய வருகிறது. ஆவி நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க பிறப்பித்த உத்தரவை மாற்றியமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை மாற்றியமைக்க முடியாது என கூறிய நீதிமன்றம் காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரித்தது.
ஆன்லைன் ரம்மி விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளுக்கு எதிரான வழக்குகளின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்த கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகள் ஒழுங்குமுறையை சட்டம் இயற்றப்பட்டது. அதில் ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாட ஆதார் இணைப்பு கட்டாயமாக்குவதையும் நேர கட்டுப்பாடு விதித்ததையும் எதிர்த்து பிளே கேம்ஸ் லிமிடெட் உள்ளிட்டோர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் மனுக்கள் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் மாம்பழக் கடைகள் மற்றும் குடோன்களை மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் சோதனை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. மாம்பழங்கள் ரசாயன பொருட்கள் கொண்டு பழுக்க வைக்கப்படுவதாக புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. இதனையடுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் ஆங்காங்கே விற்பனை செய்யக்கூடிய மாம்பழக் கடைகள், சில்லறை மற்றும் மொத்த விற்பனை நிலையங்கள், குடோன்களில் ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் சீனாவில் இருந்து வரக்கூடிய ரசாயன பவுடர் மற்றும் ஸ்ப்ரே மூலம் மாம்பழத்தை பழுக்க வைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. முறைகேடு மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கின் விசாரணைக்கு சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் சட்டவிரோதமாக அரசு நிதியை பயன்படுத்தி தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சி பவுண்டேஷன் என்ற அமைப்பை தொடங்கியதாக அவர் மீது புகார் அளிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கிய நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலம் கூடுதல் ஆணையர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனையடுத்து துணைவேந்தர் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என ஆணையிடப்பட்டுள்ளது. போக்சோ வழக்கு மற்றும் போதைப்பொருள் விற்பனை வழக்குகளில் தொடர்புடைய 9 வழக்கறிஞர்கள் பணி செய்ய தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலில் தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருவண்ணாமலை, திருவள்ளூர் மற்றும் கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் பாலியல் வழக்கு, கொலை, கொள்ளை மற்றும் போதைப்பொருள் விற்பனை தொடர்பான பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 9 வழக்கறிஞர்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்களில் வழக்கறிஞர்களாக பணி செய்ய தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் திட்டமிட்டபடி வரும் 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்குவதில் சிக்கல் எதுவும் இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரித்த கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி அந்த வழக்கில் மே 13ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என அறிவித்திருந்தார். இதனிடையே நீதிபதி நந்தினி தேவியை கரூர் மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மாற்றி தலைமை பதிவாளர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதனையடுத்து வழக்கில் அறிவித்தபடி தீர்ப்பு வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்த நிலையில் திட்டமிட்டபடி மே 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்குவதில் எந்த சிக்கலும் இல்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நிதி நிறுவன மோசடி வழக்கில் ஜாமீன் கோரி தேவநாதன் யாதவ் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த நிதி நிறுவனம் மூலமாக பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தேவநாதன் யாதவ் உட்பட 6 பேரை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்களில் தேவநாதன் யாதவ் மற்றும் குணசீலன் ஆகியோர் ஜாமீன் கேட்டு 2வது முறையாக மனு தாக்கல் செய்தனர். அதில் தேவநாதன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள சொத்து மதிப்பு மிகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் வாதிடப்பட்டது. இதனையடுத்து தேவநாதனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக வேலூரில் 39 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளின் குறிப்பிட்ட சில இடங்களில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மே 1ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் எஸ். அல்லி அறிவித்துள்ளார். விடுமுறை காலத்தில் அவசர வழக்குகளை வாரந்தோறும் திங்கள், செவ்வாய் கிழமைகளில் தாக்கல் செய்யலாம் என்றும் இதனை குறிப்பிட்ட நீதிபதிகள் விசாரிப்பார்கள் என்றும் அவர்களது பட்டியலை அல்லி வெளியிட்டுள்ளார். இதேபோல விடுமுறை தினத்தில் மதுரை கிளையில் அவசர வழக்குகளை விசாரிக்கவும் நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் 2வது முறையாக முதலமைச்சர் ரங்கசாமி வீடு உட்பட 5 இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாகவே ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் வீடு, ஆட்சியர் அலுவலகம் மற்றும் பிரபல தனியார் விடுதிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மீண்டும் முதலமைச்சர் ரங்கசாமியின் வீடு, கோவில், ஜிப்மர் மருத்துவமனை, பிரெஞ்சு துணை தூதரகம், மசூதி ஆகிய 5 இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியின் இல்லத்திற்கு வருகை தந்த ரஜினிகாந்த் புதிதாக திருமணமான அவரின் மகன் மற்றும் மருமகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். எஸ்.பி. வேலுமணியின் மகன் விஜய் விகாஸ் மற்றும் தீக்ஷ்ணா ஆகிய இருவருக்கும் கடந்த மாதம் கோவையில் திருமணமானது. இந்நிலையில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு வருகை தந்த ரஜினிகாந்த் புதுமண தம்பதியினருக்கு மலர் கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். வரும் ஜூன் மாதத்துக்குள் 4 மண்டல பூத் கமிட்டி மாநாட்டை நடத்தி முடிக்க தாவேகா தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் 234 தொகுதிகளிலும் பூத் கமிட்டி தேர்வு பணி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பூத் கமிட்டி மாநாடு 5 மண்டலமாக பிரிக்கப்பட்டு நடத்தப்படுவதாக தாவேக அறிவித்தது. அதன்படி முதற்கட்டமாக கோவையில் நடத்தப்பட்ட 13 மாவட்டங்களுக்கான பூத் கமிட்டி மாநாடு தொண்டர்களிடம் மட்டுமின்றி அரசியல் கட்சியினரிடமும் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மீதமுள்ள 4 மண்டல பூத் கமிட்டி மாநாட்டை வரும் ஜூன் மாதத்திற்குள் நடத்தி முடிக்க தாவேக தலைவர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் மழலையர் பள்ளியில் தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்து 4 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவத்தில் பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் கலைஞர் கருணாநிதி நகரில் உள்ள மழலையர் பள்ளியில் 4 வயது ஆருத்ரா என்ற குழந்தை சேர்க்கப்பட்டது. நண்பகலில் 12 அடி ஆழம் கொண்ட தண்ணீர் தொட்டிக்குள் அக்குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்தது. இது தொடர்பாக பள்ளியின் தாளாளர் திவ்யா, பத்ரலட்சுமி, மேனகா, ஐஸ்வர்யா, ஜெயப்பிரியா, சத்யபவானி, சித்ரா, சரிதா ஆகிய 7 பேர் கைது செய்யப்பட்டனர். பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்டது. மதுரை மாநகர துணை கமிஷனர் அனிதா நேரில் சென்று விசாரணை நடத்தினர். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. அலங்கரிக்கப்பட்ட கொடி மரத்திற்கு முன்பு சிறப்பு வண்ண மலர் அலங்காரத்தில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க தங்க கொடி மரத்தில் கொடியேற்றப்பட்டது. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மே 8ஆம் தேதியும் தேரோட்டம் 9ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. சித்திரை திருவிழாவின் மகுட நிகழ்ச்சியாக கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி பஞ்ச பாண்டவர் போர் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கஞ்சநாயக்கன்பட்டியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் 5 ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த 11ஆம் தேதி தொடங்கிய நிலையில் நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் கடைசி நாளாக நடைபெற்ற பஞ்ச பாண்டவர் போர் நிகழ்ச்சியில் கிருஷ்ணன், அர்ஜுனன், பீமன் உள்ளிட்ட சுவாமிகள் ஆக்ரோஷமாக எழுந்து கோட்டையை இடித்து ஆலயம் செல்வது போல் அமைக்கப்பட்டது. தென்காசி நகரின் முக்கிய பகுதிகளில் மக்களுக்கு இடையூறாக இருந்த அரசியல் கட்சி கொடி கம்பங்களை நெடுஞ்சாலைத்துறையினர் இடித்து அகற்றினர். தமிழகம் முழுவதும் உள்ள பொது இடங்களில் மக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாக இருக்கும் அரசியல் கட்சி கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. இதனையடுத்து தென்காசி மாவட்டத்தின் முக்கிய சாலைகளில் கொடி கம்பங்கள் அகற்றப்பட்டன. போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த கொடி கம்பங்களை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் போதை மாத்திரைகளை பயன்படுத்திய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தமிழக எல்லையோர பகுதிகளில் இளைஞர்கள் சிலர் போதை மாத்திரை மற்றும் ஊசிகளை பயன்படுத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் போலீசார் சோதனை மேற்கொண்ட நிலையில் அவ்வழியே வந்த அரவிந்தன், சஞ்சய், மனோஜ் ஆகிய 3 பேர் போதை மருந்துகளை கொண்டு சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் 3வரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 ஊசி மற்றும் 7 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் மாணவிகளின் பாதுகாப்பில் தமிழக அரசின் நடவடிக்கை பாராட்டிற்குரியது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு விருதுநகரில் நடைபெற்ற கபடி போட்டிக்காக அழைத்து செல்லப்பட்ட மாணவிக்கு தொல்லை கொடுத்த உடற்கல்வி ஆசிரியர் பாலியல் தமிழ்ச்செல்வம் கைது செய்யப்பட்ட நிலையில் இதுகுறித்த வழக்கில் மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து அரசு தரப்பு வாதத்தை ஏற்ற நீதிமன்றம் வழக்கு தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைத்தது. திண்டுக்கல் அருகே பட்டா மாறுதலுக்கு 2500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை லஞ்சம் ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் அருகே உள்ள சானார்பட்டி ஒன்றியம் பண்ணப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் மகேஸ்வரன். விவசாயியான இவர் தனது பூர்வீக நிலத்திற்கு பட்டா மாறுதல் செய்வதற்காக கிராம நிர்வாக அலுவலர் ஜக்கிரியாவை அணுகியுள்ளார். அப்போது மகேஸ்வரனிடம் விஏஓ ஜக்கிரியா 2500 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரில் மறைந்திருந்த போலீசார் லஞ்சம் வாங்கிய விஏஓவை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். குடியாத்தம் கெங்கை அம்மன் சிரசு திருவிழாவை முன்னிட்டு வரும் 15ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் உள்ள கெங்கை அம்மன் கோவிலில் வைகாசி மாதம் நடைபெறும் சிரசு திருவிழாவையொட்டி வரும் 15ஆம் தேதி வேலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி அறிவித்துள்ளார். இதனை ஈடு செய்யும் வகையில் ஜூன் மாதம் 14ஆம் தேதி அரசு அலுவலர்கள் வேலை நாளாகவும் ஜூன் 15ஆம் தேதி அச்சக பணியாளர்களுக்கு வேலை நாளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலேயே தங்குவதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி உதவி செய்ய வேண்டும் என பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பெண் கோரிக்கை விடுத்துள்ளார். காஷ்மீரில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் குடியுரிமை பெற்றவர்கள் இந்திய நாட்டை விட்டு வெளியேற மத்திய அரசு உத்தரவிட்டது. பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த வவுசியா பானு என்பவர் திருமணமாகி புதுச்சேரியில் வசித்து வரும் நிலையில் நோட்டீஸ் வழங்கியும் அவர் வெளியேறாததால் அவர் மீது போலீசார் வழக்கு பதித்துள்ளனர்.
புதுக்கோட்டையில் முறையான அறிவிப்பு இல்லாமல் மண்ணெண்ணெய் வழங்கப்பட்ட நிலையில் வெயிலின் தாக்கத்தால் பெண்கள் மயக்கமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அடப்பன் வயல் பகுதியில் அமைந்திருக்கும் மண்ணெண்ணெய் வழங்கும் நிலையத்தில் முறையான அறிவிப்பு இல்லாமல் மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டதால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பிட்ட கார்டுகளுக்கு மட்டும் குறிப்பிட்ட தேதியில் வழங்கப்படும் என முன்னறிவிப்பு ஏதும் வழங்குவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் இதனை கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது.